முக்கியமா சோம்பு, சீரகம், பட்டை, ஓமம்லாம் போட்டு தண்ணி நல்லா பாதியா கொதிக்க வச்சதுக்கப்புறம் எல்லோ விஷயம் தண்ணி வரும். அத ஃபில்டர் பண்ணி நீங்க டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, பெல்லி ஃபேட்டுக்கு சூப்பரான சொல்யூஷன் கிடைக்கும். நிஜமாவே ரிசல்ட் இருக்குங்க. நான் ரொம்ப வருஷமா குடிச்சிட்டுருக்கேன். இது மித்துன்னு சொல்லுவாங்க. நீங்க நம்பலனா அதுதான் நிஜம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் பிரஸ்ட் ஃபீடிங் இருக்கவங்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. எப்போ வேணா எடுத்துக்கலாம். மார்னிங் லஞ்ச் முடிச்சு போறேன், டின்னர் முடிச்சு போறேன், எப்போ வேணா குடிக்கலாம். அது நல்லா நியூட்ரிஷன் அப்சார்ப் பண்ணுறதுக்கு, டைஜஷன் டிசால்வ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு காலையில நான் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்களா, தோசை, முட்டை, இந்த சீட் வந்து கொஞ்சம் கீல வந்துட்டு எப்பவுமே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். அது அப்புறம் நேத்து வச்ச பருப்பு குழம்பு தான் இருந்தது. சூடு பண்ணி சாப்பிட்டேன். நெறைய பேர் வந்து ஹெட் பண்ணுவாங்க. இந்த சூடு பண்ணி சாப்பிடுறது, முந்தா நாள் வச்சது, நேத்து வச்சதெல்லாம். அது வந்து அது வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. ஆனா ஒரு கேட்டகரிஸ் இருப்பாங்க. என்னன்னு தெரியுமா? ஆ நேத்து வச்ச பருப்பு, சாம்பார், ரசம்லாம் சூடு பண்ணி சாப்பிட மாட்டாங்க. எனக்கு சீராது. எங்க வீட்ல இதெல்லாம் பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு முந்தா நேத்து வச்ச கறி குழம்பு, மீன் குழம்புலாம் சூடு பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க. கூடயே சுத்திட்டு இருப்பாங்க இந்த மாரி ஆளுங்கலாம். ரொம்ப தூரம்லாம் இருக்க மாட்டாங்க. டேக் பண்ணி விடுங்க.